மாடு சாமி மாடாட்ட இருக்குதா? இன்னும் புதுசாக நாட்டு மாட்டோட வரீங்க? நாட்டு மாடு இதை ஒருத்தர் தெரிஞ்சவங்க வாங்கி தர சொன்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லி வாங்கி வச்சோம். கடைசியில் பார்த்தா நம்ம பையன் ஆல்ரெடி நம்மகிட்ட மாடு வாங்கிட்டு வந்த பொடியை, நம்ம பாசக்கார பையன். அப்புறம் அவன் ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது, எனக்கு கொடுங்கண்ணா அப்படின்னு சொன்னான். இது வாங்கின விலை 57. அவன் 65 ரூபாய்க்கு 7 ரூபா லாபம் கொடுத்து தான் வாங்கியிருக்கிறான். இது கஸ்டமர் நம்ம சொல்லிட்டோம், இது 7 ரூபா லாபத்துக்கு கேட்குறாங்க, நம்ம பையன் கொடுத்துர்லாங்க. சரி நான் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதில் என்னென்னா இந்த ஓப்பனாக சொல்கிறேன், அந்த 7 ரூபா எனக்கு தான் லாபம். உங்களுக்கு தான் லாபம் ஆகும். எனக்கு தான் லாபம். இப்போ இந்த நாட்டு மாடெலாம் வாங்கி கொடுக்குறீங்களா? இல்லைங்க, நம்ம நாட்டு மாடுலாம் அவளுக்கு ஒன்றும் வாங்கி கொடுக்கறதில்ல. இது அதிர்ஷ்டமாக கிடச்சிதுன்னு வாங்கினேன். கடைசியில் கஸ்டமர் நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின கஸ்டமர் பணம் போடல, என்னால் வாங்கி வச்சுட்டு கடைசியில் இந்த தம்பி இவருக்கு இவ்வளோ வாங்கியிருக்குன்னு சொன்னேன். ஆனால் நான் வாங்கிக்கிறேன் கொடுனான்னு சொல்லிட்டு அவன் பையன் வாங்கிக்கிட்டேன். மாடுங்களா? சேன மாடு, நல்ல திமிழ் செட்டு, சூப்பர் மாடு, நல்ல ரத்த குரத்தில் அருமையான மாடு, குணத்தில் நல்லா குணத்தில் அமைதியாக நின்று அமைதியாக சூப்பர் மாடு. இந்த குணத்துக்கே கொடுக்கலாம் போலுங்க. ஆமாம் ஆமாம், குணம் லட்சணம் எப்படி. இல்லை நாட்டு மாடெலாம் விலை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை எந்த பொருளும் அந்தந்த ஆளுகிட்ட இருக்கிற பொறுத்து தாங்க மெஜாரிட்டி. இன்னைக்கு என்ன சொல்கிறது, பிளாட்பாரத்தில் ஒரு பலீன் வாங்கினா 40 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கும் கிடைக்கும். அதே பலீன்னு ஒரு பெரிய ஷோரூம் கடையில், பெரிய ஏசி போட்ட பெரிய 4 அடுக்கு 3 அடுக்கு 5 அடுக்கு இருக்கிற கடையில் போய் வாங்கினா அது 200 300 500. துணி ஒன்று தான், அந்த இடத்தோட மதிப்புக்கு தான் விலை அதிகம். அதாவது இது ப்ரீடு பண்ணி விற்கிற ஆளுகிட்ட விலை அதிகம்தான். இதே பஜாரில் இது வந்தால் அது மதிப்பு கம்மி தான். இங்கே பஜாரில் வந்துருக்குது, அதனால் இதோட மதிப்பு கம்மி. இதே பெரிய கைக்கு பெரிய ஆளுகிட்ட போயிருந்தால் இது மதிப்பு வேறு. இது இது வந்துட்டு காங்கேய ரகம் தானுங்க. காங்கேயம் தான். ஏன்னா காங்கேய காளை அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அது ஃபேமஸ். அது எதுவுமே அது விரும்பி வாங்குறவங்க தான் விரும்புவாங்க, எல்லாரும் வாங்க மாட்டாங்க. எல்லாரும் காங்கேயம் காளை வாங்கி இடி வாங்கி குடல் வெளியே தள்ளிக்கிட்டு சுற்றிக்கிட்டு கிடக்கிறது. விரும்பி தைரியம் உள்ள ஆளுங்க விரும்பி அதை பண்ணணும்னு ஆசை பண்ணுறவங்க தான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம காளை வளர்த்துன்னு ஆசைப்படுற ஆளுங்க காளை வளர்த்துவாங்க. கேரளாவில் யானை வளர்த்த ஆசைப்படுறவங்க யானை வளர்த்துறாங்க. அதுக்கு முடியலைன்னா, யானை வளர்த்த முடியலைன்னா எருமை காளை வளர்த்துறாங்க. பெருசாக யானை யாட்டை செயின் போட்டு அதில் வளர்த்துறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரகம். இதே சவுதி இதுல எல்லாம் பார்த்தா சிங்கம் புலியெல்லாம் வளர்க்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது துணிச்சல் தான். நீங்கள் இந்த மாதிரி காளை ஏதாவது வளர்க்குறதுக்கு ஆசைப்படுறீங்க? நம்ம தொப்பை இருக்கிறக்கெல்லாம் குடல் குட்டா முடியல வெளியே வந்துடுங்க. நமக்கு அதில் விருப்பம் இல்லைங்க. சும்மா ஆசைக்கு 2 நாளைக்கு வாங்கி கட்டி போட்டு 3ஆம் நாள் நம்மளால் அந்த இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்க முடியும். இன்ட்ரெஸ்ட்டு ஃபஸ்ட்டுலேருந்து கடைசி முடி இருந்தால் மட்டும்தான் எதுவுமே பண்ண முடியுங்க. நான் ஓப்பன் நமக்கெல்லாம் காலை வளர்த்தோன்னு ஆசை தான். 2 நாள் வாங்கி வளர்த்துவேன், 3ஆம் நாள் வெறுத்து போயிடும். அப்போ அது வீண் போயிடும். அதனால் நம்ம அந்த விஷயத்துக்கு போய்க்கிறதில்ல. ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டு அது எல்லாமே சுற்று வட்டாரத்தில் நடந்து இருக்குதுங்க. நமக்கு அதில் ரூம் இல்லைங்க. சரிங்க. நன்றி. நன்றிங்க.